அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டுக்குள்ள இத மட்டும் நீங்க குத்தி வச்சாலே போதும், நீங்க நினைச்ச காரியம் அப்படியே நிறைவேறும். நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கிறவங்களுக்கு கூட உடனடியா வேண்டுதல் நிறைவேறும். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கடைசி வாய்ப்பு இந்த நாள். இது என்ன நாள்ங்கிறத பத்தியும், இந்த நாள்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை நாள் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு ஏகாதேசி திதியும் இருக்கு. சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இதுவே நமக்கு ஒரு விசேஷமான அமைப்பு தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு 25 போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. அதாவது இன்னைக்கு தேதி 25, வருஷம் 25வது வருஷம். அந்த வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு ஒரு போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இந்த மாதிரி போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கக்கூடிய சமயத்துல நமக்கு பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் உடனடியா நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இருக்கக்கூடிய முக்கியமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 6 கிரகங்கள் ஒன்னா ஒரே நேர்கோட்டுல இன்னைக்கு நமக்கு அமையுது. அதாவது அறிவியல் ரீதியா 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டுல இன்னைக்கு நமக்கு இருக்கு. இதுல 4 கிரகங்களை வானத்துல நம்ம கண்களாலேயே பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இன்னும் 2 கிரகங்களை மட்டும் டெலஸ்கோப் வச்சு பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வு அறிவியல் ரீதியாவும் சரி, ஜோதிட ரீதியாவும் சரி முக்கியமான மிகப்பெரிய ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது. இப்படி 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டுல இருக்கும் போது இந்த நாள்ல காஸ்மிக் எனர்ஜியோட ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்திய நாம பயன்படுத்தி வழிபாடையோ பரிகாரத்தையோ செய்யும் போது நம்ம வாழ்க்கையில பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி ஏற்படும். நம்ம வாழ்க்கைய தலைகீழா மாற்றி அமைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தியும் வழிபாட பத்தியும் ஏற்கனவே நம்ம சேனல்ல 3 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். முதல் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண கஷ்டம் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் இந்த நாள்ல செய்ய வேண்டிய ஏலக்காய் பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். அடுத்ததா 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டுல இருக்கக்கூடிய இந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடியில வச்சு தூங்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2வது வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரம் பணவசியத்துக்கான பரிகாரம். அடுத்ததா 3வது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள எண்ணாம இந்த ஒரு வார்த்தைய மட்டும் நீங்க எழுதினா எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு உங்க வீட்டுல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்தை யாரு வேணாலும் செய்யலாம். அதாவது உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் செய்யலாம். திருமணம் நடக்கிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு, செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கு, நல்ல மார்க் வாங்குறதுக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறைவேறாத வேண்டுதல் இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்காகவும், அதாவது நோய்கள் தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை குறிப்பிட்ட ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்ல முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யுங்க. இதுல பெஸ்டான டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 7 மணி 7 நிமிடங்கள் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு 25 போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. இந்த 25ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை நமக்கு 7ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 7 மணி 7 நிமிடம், அதாவது நைட்டு 7 மணி 7 நிமிடத்துல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 11 மணி 11 நிமிடங்களுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த 2 குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்துலயும் உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பிரியாணி இலை தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு 9 கிராம்பு தேவைப்படும். மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா 9ங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்ல முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில உங்க வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையில எழுதிக்கோங்க. கடன் தீரணும்னு நினைக்கிறவங்க, அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க பணம்னு சொல்லி எழுதினா போதுமானது. தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க லாபம்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்காகவும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் வேலைன்னு சொல்லி எழுதிக்கோங்க. நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியம்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்படி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஒரே வார்த்தையில எழுதிக்கோங்க. உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம். ஆனா ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே 1176ங்கிற பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இதுக்கப்புறமா அந்த பிரியாணி இலையில நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கிராம்ப, அதாவது 9 கிராம்பையும் குத்தி வைங்க. அந்த பிரியாணி இலையில இந்த கிராம்ப குத்தி வச்சுக்கோங்க. நீங்க எழுதி இருக்கீங்க இல்லையா உங்க வேண்டுதலும் அந்த ஹீலிங் கோடும், அதுக்கு மேல கூட நீங்க கிராம்ப குத்தி வைக்கலாம். இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்படி கிராம்ப பிரியாணி இலையில குத்தி வச்சதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களால முடியும்னா உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி கூட பார்க்கலாம். இதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலைய எரிச்சிருங்க. எரிக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதுல இந்த பிரியாணி இலைய எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அகல் விளக்க வச்சு அதுல இந்த பிரியாணி இலைய வச்சு ஏத்தி வச்சு எரிய விட்டுருங்க. இந்த பிரியாணி இலை எரியற வரைக்கும் நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துருங்க. இந்த பிரியாணி இலை எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. மறக்காம உங்க வேண்டுதலை சொல்லி அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்ததற்கு நன்றின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டு இந்த சாம்பலை நீங்க ஊதி விடுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.